पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे। அந்த ஆற்றல் சேமிக்கப்படுது. இப்ப ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லணும்னா, அந்த ஒரு நீர்க்கோளை இருக்குது. இந்த நீர்க்கோளையில தண்ணி கொஞ்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த தண்ணி தான் உங்க ஆற்றல். ஒரு கால்வாசி இருக்குது. 1/2 லிட்டர்ல ஒரு 100 மில்லி இருக்கு. நீங்க இந்த தியானத்துல இந்த 5 பொறிகள், புலன்கள் உள்ள இதை அடக்கணும்னா அந்த தண்ணீர் 250 மில்லி அப்படியே 1/2 லிட்டர் ஆயிடும். ஆற்றல் சேமிச்சிடுறீங்க. சேமிக்கிறது அதிகப்படுத்துறதுக்கு சமம். இந்த குண்டலினி ஆற்றல் என்ன பண்ணும்? தூங்காது. இப்ப மெதுவா சுருண்டு இருக்கிறது சக்தி வெளியில மெதுவா எழும்பும். இதுதான் தியானத்தினுடைய அடிப்படை. மனதை ஒருமுகப்படுத்துவதுன்னு சொல்லுவாங்க. ஒருமுகப்படுத்தக்கூடாது. ஒருமுகப்படுத்தணும்னா மதியானம் வேற உணவு அருந்தி தூக்கம் வரும். ரத்தம் என்ன பண்ணும்? நேரா அந்த வயிறுக்கு போய் செரிமானத்துக்கு போகும். மூளைக்கு போகாதா? அப்ப உறக்கம் வந்துடும். அதனால கொஞ்சம் சக்தியா இருந்துக்கோங்க. நான் பேசுறது உங்களுக்கு சக்தியா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த மூலாதார சக்கரத்திலிருந்து ஆற்றல் சேமிக்க நீங்க எவ்வளவு அதிகமா தியானம் செஞ்சு வீண் பண்ணாம, எண்ணங்கள் இல்லாம, உணர்வுகள், கோபங்கள் அடக்கக்கூடாது. மனதை ஒருமுகப்படுத்த கூடாது, உணர்ச்சிகளை அடக்கக்கூடாது, கவனிக்கணும். இதுதான் ரொம்ப அடிப்படை முக்கியமானது. நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன செய்வாங்க? இந்த நாள்ல இருந்து எனக்கு கோபம் வரக்கூடாது, இந்த நாள்ல இருந்து ஏதோ ஒவ்வொரு நாள் ஒரு முடிவு எடுப்பாங்க. அவங்களால அது ஃபாலோ பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க மனசுக்கு கட்டளையிடுறாங்க. அந்த மனசு அது கேட்காது. ஒரு நாள் அது வெளியில வந்துடும். எவ்வளவு அடக்குனாங்களோ அது வெளியில வந்துடும். அந்த உணர்வுகளை கவனிச்சிங்கன்னா, இப்போ கோபம் வரப்போகுது. இப்போ ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க, நம்ம கோபம் வரப்போகுது. அந்த கோபம் எங்கிருந்து வருது? ஏன் வருது? அப்படி ஒரு சின்னதா ஒரு சுய விசாரணை பண்ணா அந்த கோபம் அந்த இடத்துல இருக்காது. நானுங்கிறதே கிடையாது, அந்த ஒரு மனிதனும் கிடையாது. எதுக்கு பாவம் அவங்க மேல கோபம்னு நினைக்கிற சமயத்துல இதுதான் ஒளி, கோபம்தான் இருள். இந்த அறிவு வரும்பொழுது இருளாகிய கோபம் போயிடும். இது அதிசயம். இதுதான் அல்கமின்னு சொல்லுவாங்க. அல்கமி அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு கல்லை கொடுத்தா கூட அது தங்கமா மாத்திடுவார்கள் சித்தர்கள். இதுதான் மாற்றம். மிகப்பெரிய ஒரு உன்னதமான மாற்றத்திற்கு பேர் தான் அல்கமி. கோபத்தை, வெறுப்பை அன்பாக மாற்ற முடியும், கருணையா மாற்ற முடியும், அமைதியா மாற்ற முடியும். அதுக்கு தான் தியானம். அது எப்படி மாறும்னா, கவனிச்சீங்கன்னா அதுக்கு விலகி போயிடும். இப்ப சிறு வயதுல இருந்து நம்ம பேசுவாங்க, சொல்லுவாங்க, பேய் நம்மளை பாதிக்காம இருக்கணும்னா நம்ம தைரியமா இருக்கணும் சொல்றாங்களா? நாய் குலைச்சிட்டு வந்துகிட்டே இருக்குதுன்னா அப்படியே நின்னோம்னா அது போயிடும். இதேதான் எந்த ஒரு உணர்வுகளுக்கும். ஆசையா, ஒரு நொடி அந்த ஆசையை கவனிங்க. இதற்கு பேர் தான் வாட்ச்ஃபுல்னஸ் மெடிடேஷன். அதை வெறுமனே சும்மா பார்க்கறது, அந்த எண்ணங்களை, உணர்வுகளை அப்படியே கவனிக்கிறது, சாட்சியா இருந்து கவனிக்கணும். இப்ப நீங்க உங்களுக்கு கோபம் வருது, அதை உருவகப்படுத்திக்கணும். ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் இன்னொருத்தர் சீன்றாரு, அவருக்கு கோபம் வருது.
அது போல நீங்க என்ன பண்ணணும், தேர்ட் பர்சனா 3வது மனிதனாக உங்களை மாத்திக்கணும். நீங்க வேற எதையோ ஒரு காட்சியை பார்க்கிறதா உங்களுக்கு கோபம் வரல, வேற யாருக்கோ ஒண்ணு பண்றாங்க, அவருக்கு கோபம் வருது, அதை நீங்க சாட்சியா பாக்குறீங்க. சும்மா சாட்சிங்கிறது இடத்துல எதுக்கு நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போக கூடாது, ஒரு முடிவுக்கு போக கூடாது. இது நல்லது, அவர் ஏன் கோவப்படுறாரு தெரியுமா அப்படின்னா நீங்க திரும்ப மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மனம் வந்து என்னைக்குமே ஒரு முடிவு, ஒரு ஒரு அதுக்கு ஒரு பொருள் வேணும், அதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும். அப்பதான் அந்த மனம் வேலை செய்யும். நீங்க அதுக்கு தனியா வெளியில வந்து பாத்தீங்கன்னா மனம் காணாம போகும். இந்த தியானத்தை நீங்க கவனிக்கிற தியானத்தை மெதுவா செய்துகிட்டே இருந்து, செய்யறதுன்னு இந்த வார்த்தையிலையும் சொல்ல முடியுது, செய்யறது அல்ல. இது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, முயற்சி அற்ற முயற்சி, எஃபர்ட்லெஸ் எஃபர்ட் ஆங்கிலத்துல சொல்றது. முயற்சி தான் இது, ஆனா முயற்சி எடுக்க கூடாது. இன்வால்வ்மெண்ட் இல்லாம, அட்டாச்மெண்ட் இல்லாம, ஐடென்டிபிகேஷன் அதுல ஆகக்கூடாது. ஆகாம உங்களுடைய எந்த ஒரு எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்க வேற யாருக்கோ நடக்குது அல்லது ஒரு திரையில நடக்குது அதை பாக்குறீங்க, இது போல நீங்க செய்தீங்க இருக்கிறீங்கன்னா அந்த நொடி அப்படியே அது மறைகிறத பார்ப்பீங்க. அப்போ உடம்பு நல்லா இருக்கும். அந்த உடம்பு நல்லா இருக்கிறது ஏன் நல்லா இருக்கும்னா, இந்த வாட்ச்ஃபுல் மெடிடேஷன் நான் சொன்ன காலையில நீண்ட ஆயுள் கிடைக்கும், தியானத்துல நோய் இல்லாம போகும் அப்படின்னு சொன்னேன், மனம் நிம்மதி அடையும். இந்த உடல்ல நம்ம மனித உடல் ஒரு 100 கோடி செல்கள், அதுபோல எண்ணற்ற கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. அந்த ஒவ்வொரு செல்லும் இணக்கமா இருந்தாதான் நோய் வராது. அருகில் அருகில் இருக்கக்கூடிய செல்லு மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு இணக்கமா, நட்பா, அன்பா இருக்கணும். அதுதான் அந்த இறைத்தன்மையுடைய அன்பு தன்மை அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கு. நம்ம கோபமோ, டென்ஷனோ, பதட்டமோ, பயமோ, கவலையோ பட்டோம்னா அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ள 2 செல்லுக்கு நடுவுல பகைமை வரும். ஒரு செல் இன்னொரு செல்லுக்கு மோதும். அந்த தகவல் பரிமாற்றம், தகவல் தொடர்பு துண்டிக்கப்படும். நீங்க என்ன நினைச்சு இப்ப கோபம், இப்ப நீங்க வந்து அவர் மேல கோபப்படுறீங்க அப்படின்னா, உங்க கோபம் அவரை போய் தாக்குறதுக்கு முன்னாடி கோபப்பட்ட அந்த வினாடி உங்க செல்ல தாக்கிரும். அங்கதான் தாக்கும். கோபம் அப்புறமா தான் அங்க போகும். உங்க கை அடிச்சு அங்க போறதுக்குள்ள அந்த நினைவு என்ன பண்ணும், ஹார்மோன், ஒவ்வொரு உடம்புலயும் ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த ஹார்மோன்கள் கட்டுப்பாட்டுல தான் நம்ம உடம்பு இருக்குது. இது மூளையிலிருந்து நம்ம குடல் வடிக்கு இருக்கு, உடம்பு ஃபுல்லா இருக்கு. இந்த ஹார்மோன் ஒரு நொடியில வேலை செய்து அந்த செல்லுக்கு தகவலை கடத்தி, டேஞ்சர், இது கரெக்ட் இல்ல, சிக்னல்ஸ் மாத்திச்சுன்னா அந்த இடத்துல வீக்கம், வலி, அல்சர், ஒவ்வொரு உணர்வுகளும் மனித உடல்ல ஒவ்வொரு பகுதியை பாதிக்கும். இது சும்மா கிடையாது. கோபம்னா அதுக்கு ஒரு உடல் பாதிக்கும், ஒரு பகுதி உடம்புல அது பாதிக்கும். பயம்னா அதுக்கு ஒரு உடம்புல ஒரு பகுதி பாதிக்கும். அதனாலதான் இந்த தியானம் செய்யும் பொழுது இந்த உடல் செல்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும். அமைதியாக இருக்கும் பொழுது நோய்க்கு வேலை இல்லை, செல் பாதிக்கல, நல்ல மெசேஜ் பிரெயின்ல இருந்து கடத்தப்படும், அமைதியா தான் இருக்குது. அதனால செல்கள் பழசும் ஆகாது. ஜீன் இருக்கு, ஜீன், குரோமோசோம், ஜீனுக்குள்ள குரோமோசோம் இருக்கு. இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு நான் அறிவியலையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். அந்த மரபணுக்குள்ள குரோமோசோம் இருக்கு. அந்த குரோமோசோமுக்குள்ள டிலோமியர்னு ஒண்ணு இருக்கு. நான் அதுக்கு மேல அதிகமா நான் பேசல. டிலோமியர்னு இருக்கு. இந்த டிலோமியர் என்ன அப்படின்னா, இந்த ஷூ லேஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஷூ போடும்போது லேஸ்ன்னு சொல்லுவாங்க, கட்டுறோம்ல, அது நுனியில பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அந்த குச்சி பிரிஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், நூல் நூலா வந்துரும்ல. அதேதான் நம்மளுடைய செல்கள். அந்த டிலோமியர் ஆரோக்கியமா இருக்கணும்னா தியானம் முக்கியம். அந்த தியானம் அமைதி இல்லைன்னா அந்த டிலோமியர் மாதிரி அந்த ஷூ லேஸினுடைய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கலந்துரும். அப்ப செல் எல்லாம் லூஸ் ஆயிரும்.
லூஸ் ஆன உடனே முகம், உடம்பு எல்லாம் வயதாயிடும். நோய் வரும். இப்படிதான் வருது. ஆன்மீகத்திற்கும் உடல் நலனுக்கும் நெருங்கியன்னு சொல்ல முடியாது. ஒரே நேரடி தொடர்பு இருக்கு. அதுவும் இதுவும் ஒன்று. இதுதான் வாட்ச்ஃபுல்னஸ். வாட்ச் பண்ணணும். அடுத்தது வேர்ட்ஸை வாட்ச் பண்ணணும். நீங்க வாட்ச்ன்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். WATCH. வாட்ச் அப்படின்னா ஃபர்ஸ்ட் W வேர்ட்ஸ். உங்க வார்த்தைகளை கவனிங்க. இப்ப இது வரைக்கும் சொன்னது உடம்பையும் மனசையும் கவனிக்க சொன்னேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, வார்த்தைகளை கவனிங்க. நீங்க என்ன பேசுறீங்க நமக்கு தெரியறது இல்ல. இயந்திரத்தனமா நம்ம வார்த்தை வெளியில வந்த பிறகுதான் தெரியுது, அஜிஜோ நம்ம இதை பேசி இருக்க கூடாதுன்னு. கவனிச்சிருக்கீங்களா? நிறைய சமயத்துல நமக்கே தெரியாது, பேசிடுவோம். அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அதுக்கு பதில ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அவங்க என்ன பேசுறாங்கன்னு காதுல வாங்கி மனசுக்குள்ள இதயத்துக்குள்ள போகிறதுக்கு விடுறது இல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்து என்ன வரும்? பதில் வந்துடும். இதுதான் குடும்பத்துல பிரச்சனை. பொறுமையா இருந்து கேட்கறதே இல்ல. கவனிக்கிறதுங்கிறது வார்த்தைகளை முழுமையா கவனிக்கணும்.